ஆதிசித்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். தொழில் வளம் பெருக அற்புதமான 6 டிப்ஸ். முதல்ல விநாயகப் பெருமான் வழிபாடு. தினந்தோறும் விநாயகப் பெருமான் ஆலயத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாலை அணிவிக்கணும், அல்லது 27 எண்ணிக்கையில் அருகம்புல் எடுத்துட்டு போய் விநாயகப் பெருமான்கிட்ட வச்சுட்டு 2 மண் அகல் தீபத்தில் தாமரை வாழைத்தண்டு நாத்திரி போட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றிட்டு ஓம் கம் கணபதையே நம, ஓம் கம் கணபதையே நம அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தை 27 முறை அங்கேயே உட்காந்து ஜெபிச்சுட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா தொழில் வளம் பெருகும். 2வது, வியாழக்கிழமை நாட்களில் குரு ஓரையில் குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம், மஞ்சள் மலர்களால் மாலை, கொண்டக்கடலை மாலை, இது 3 வாங்கி அணிவிச்சுட்டு நெய் தீபங்கள் 3 எண்ணிக்கையில் நெய் தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுட்டு அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு லட்டு தானமாக கொடுத்து வந்தீங்கன்னா தொழில் வளம் பெருகும். தொழிலில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அடுத்தது கோபூஜை. கோயிலில் நடக்கக்கூடிய கோபூஜையில் கலந்துக்கிறது, அல்லது வீடுகள்லேயே பசுமாடு இருந்துச்சுன்னா வெள்ளிக்கிழமை நாட்களில் பசுமாட்டை நல்லா முழுவதுமாக நன்றாக கழுவி பசுனுடைய பாதங்களில் மஞ்சள் குங்குமம்லாம் பூசி பொட்டு வச்சு மாலை அணிவித்து வேக வைத்த உருளைக்கிழங்குகளை கொடுக்கறது, சர்க்கரை கலந்த அதாவது வெல்லம் கலந்த பச்சரிசியை கொடுக்கறது, அகத்திக்கீரை கொடுக்கறது, காய்கறிகள் பழங்கள்லாம் கொடுக்கறது, இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கனாலும் தொழில் வளத்தில் ஏற்றம் இருந்துகிட்டே இருக்கும். எப்பொழுதுமே தொழில் வளத்தில் டவுனே ஆகவே மாட்டோம். தொடர்ந்து எப்பயுமே தொழிலில் வெற்றி கிடைச்சிட்டே வரும். அதே சமயத்தில் குபேர விளக்கு வீடுகளில் குபேர விளக்கு, குபேர நேரம்னு சொல்லக்கூடிய வியாழக்கிழமை நாட்களில் குபேர விளக்கு பூஜை, குபேரருக்கு விளக்கு வச்சு பூஜை பண்ணி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கனாலுமே தொழில் வளம் பெருகும். குபேர காலத்தில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் எப்பவுமே வீடுகளில் காலை மாலை 2 வேளையுமே தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வருது. அலுவலகங்கள்லையும் காலை மாலை 2 வேளையுமே தீபங்கள் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரதும் தொழில் வளத்தை மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி தரக்கூடிய விஷயங்களாக இருக்கும். இதுவும் செய்யலாம். அதுக்கடுத்தது அமாவாசை நாட்களில் நம்மளால் முடிந்த அளவுக்கு தானங்கள் செய்ய வேண்டும். அன்னதானம், அமாவாசைக்கு அமாவாசை தொடர்ந்து அன்னதானங்கள் கொடுத்து வந்தீங்கனாலும் தொழிலில் எப்பவுமே டவுன் ஆகவே ஆகாது. தொடர்ந்து தொழில் வளம் பெருகிக்கிட்டே இருக்கும். எப்போவுமே நமக்கு தொழிலில் வறுமையோ ஏழ்மையோ நஷ்டமோ ஆகவே ஆகாது. தொடர்ந்து தொழில் வளம் பெருகிக்கிட்டே வரும். அமாவாசையில் அன்னதானம் செய்கிறது. ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் வழிபாடு. தேய்பிரை அஷ்டமி வரக்கூடிய காலகட்டங்களில் ஸ்வர்ணாகர்ஷண பைரவருக்கு தேவையான அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து செந்தாமரை மலர்களால் மாலை அணிவித்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர செல்வ வளம் பெருகும். அதே மாதிரி தொழில் வளமும் பெருகும், தொழில் வியாபார விருத்தி உண்டாகும். இது எல்லாமே தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு தேவையான எல்லா விதமான தொழில் வியாபாரமும் நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த 6 விஷயங்களை மட்டும் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றங்கள். இந்த 6 விஷயங்களை செய்யறதுக்கு பெரிய பொருளாதாரமோ பெரிய நேரமோ தேவையில்லை. ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக தொழிலில் தொடர்ந்து நீங்கள் வெற்றி பெற்றுட்டே இருப்பீங்க. தொழிலில் டவுன் அப்படிங்கிறது ஆகவே ஆகாது. சூப்பராக இருக்கும். தாராளமாக பண்ணி பாருங்கள். நன்றி.